சின்ன வயசுல இந்த மாதிரி பல விதமான சாப்பாடுகளை சாப்பிடும் போது இயற்கை மாறாக சளி உற்பத்தி ஆகும். சளி உற்பத்தி ஆகும் போது அந்த பாக்டீரியா நம்மளை கவருது. அந்த பாக்டீரியாவில் அதை சளி கட்டி நஞ்சிலே கரு கட்டி நம்ம நடந்து போற பாதையில திடீர்னு கால் பகுதி விழுந்துட்டோம், மாரோட போய் அடைச்சு விழுந்துட்டா எந்திரிச்சு மறுபடியும் எங்க போறீங்க. அந்த விழுந்த அதிர்ச்சியினால நம்ம உடம்புல நோய் உற்பத்தி ஆகுது. அது ஆஸ்மாயா மாறுது. இதற்கு தகுந்த மருந்து அப்படின்னு சொன்னா என்ன மருந்து சொன்னா இந்த வெள்ளை இருக்கு இல்லையா, வெள்ளை இருக்குத அதை நல்லா எடுத்து சுத்தம் பண்ணி 50 கிராம் எருக்கப்பூ, 50 கிராம் தித்திலி, மிளகு 50 கிராம், இது மூணையும் போட்டு நல்லா அம்மியில வச்சு கல்லில் அரைக்கணும். அரைச்சி ஒரு சின்ன ஒரு நெல்லிக்காய் மாதிரி உருண்டை பண்ணிட்டு ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்டு வந்தா இந்த நோய்க்கு நல்ல பலன் கிடைக்கும்.